ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து 8 நாட்கள் முடியல நம்மளோட பாலாவோட காந்தி கண்ணாடி திரைப்படம் எத்தனை கோடி வசூல் செஞ்சுருக்கு, அந்த ஒரு விவரத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்ம கேபி பாலா வந்து குக்கூத் கோமாளி மூலமாக வந்து தமிழக மக்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சம்பளம் அண்ட் சினிமாவில் சின்ன சின்ன ரோலில் நடிக்கிற சம்பளத்தெல்லாம் வச்சு மக்களுக்கு வந்து நிறைய நல்ல உதவிகள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு உதவினாலே வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப பெருசாக வந்து அவர் மனசில் வந்து நம்ம பாலா வந்து நின்னார். ஸோ அப்படி தான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம ஷெரீஃபோட இயக்கத்தில் காந்தி கண்ணாடி அப்படின்ற ஒரு திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாக்குள்ளே ஒரு ஆக்டராக வந்து என்ட்ரி ஆனார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் தமிழகம் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போச்சு. அவர் வந்து ஒரு ஆக்டராக வந்தது வந்து ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப ஒரு பெருமையானும் சந்தோஷமாக வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அவரோட திரைப்படம் வந்து ஒரு பெரிய திரைப்படம் போது வந்து ரசிகர்கள் கொஞ்சம் கவலையில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம், கலெக்ஷன் என்ன ஆகும் அப்படின்ட்டு. ஆனால் வந்து என்ன தான் வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன்ஸ் கொடுத்தாலும் அந்த கொஞ்சம் ஸ்க்ரீன்ஸில் பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே வந்து படம் வந்து பிளாக் பஸ்டர் செம்மையாக இருக்குது அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ முதல் படமே ஒரு ஹீரோக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி 8 நாட்கள் முடியல கிட்டத்தட்ட 2.7 கோடி வரைக்கும் வந்து வசூல் செஞ்சுருக்காங்க நம்மளோட காந்தி கண்ணாடி. ஸோ கிட்டத்தட்ட சூப்பரான ஒரு வசூல் அப்படின்னு சொல்லலாம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னும் போகும் நாட்களில் எத்தனை கோடி வசூல் செய்யுது அப்படின்ட்டு.